குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி வருஷத்துல ஒரு வாட்டி தான் அந்த பயிற்சி வரும். உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான பயிற்சி. குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணையக்கூடிய பயிற்சி, சுக்கிர பகவானுடைய நவகிரக பயிற்சி. இது எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க. குருனாவே பெருங்கொண்ட பணம், உங்க ஒழுக்கம், தன்மானம், நல்ல ஒரு ஆன்மீகம் எல்லாமே குரு தான். அடுத்து சுக்கிரன் திடீர் யோகம். எப்படி திடீர் யோகம்? ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, மனைவி, கலை, இசை எல்லாமே அதிகக்கூடிய நேரம். அது போய் எங்க போய் நிக்குது? தினத்துல போய் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. எப்ப ஆகிறாரு? மே மாசம் 15ஆம் தேதி. எப்படி 14ஆம் தேதி நைட்டு ஆகிற 15ஆம் தேதி பயிற்சி ஆகுது. ஆகி ஜூன் மாசம் 8ஆம் தேதி வரை இந்த யோகம் இருக்கு. பார்த்துங்க, வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும் இந்த யோகம். நல்லா பாருங்க. எல்லாரும் படிக்கிறீங்களா, தொழில் பண்றீங்களா, வேலை பார்க்குறீங்களா, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அது பரிவர்த்தனை யோகமா இருக்கு. யாரு? புதனுடைய வீட்டுல சுக்கிரனும், சுக்கிரன் வீட்டுல புதனும் இருக்கும்போது இது சில பேருக்கு யோகத்தை அள்ளி கொடுத்துரும். அப்போ உங்க ஜாதகத்துல குரு சுக்கிரன் எப்படி இருக்காரு மட்டும் பார்த்துக்கிட்டு பலனுங்க துல்லியமான பதிவு கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 8வது ராசி. பயங்கரமாக ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா அந்த விருச்சக ராசியை மட்டும் நம்ம தைரியமா சொல்லலாம். பயங்கரமா யோசிப்பாங்க விருச்சக ராசிக்காரன். ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி? ஏதாச்சும் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நிலையாக இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் முடிவு பண்ணா அந்த நிலையிலேயே இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான வர்றதெல்லாம் கொஞ்சம் தைரியம் அதிகமா இருக்கும். எப்படி? தைரியமும் தன்னம்பிக்கையும் திறமையான குணமும் இந்த விருச்சகத்தை எப்போதுமே உண்டு ராஜா. ஒண்ணு இல்ல, இந்த கஷ்டமான இந்த ஹார்ட் ஒர்க் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் ஒர்க் பாருங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உழைப்ப எனி டைம் போடக்கூடிய ஒரே ராசினா உங்க ராசியை மட்டும் தான் நான் சொல்லுவேன். வெளிநாடு, வெளியூர், அபயகரமான வேலை, எதுவும் பயப்படாத ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய திறமை, ஷார்ட்டான ஒரு விஷயத்த போய் காரியத்தை செலுத்தக்கூடிய டேலண்டான குணம், அறிவான குணம், பயங்கரமான திறமையான குணம் எல்லாமே விருச்சத்துக்கு இருக்கும். நிர்வாக திறமை இருக்கும். ஆனா இவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. நீங்க உங்க வீட்டுல யாரும் விருச்சக ராசி இருந்தாலும் கண்டிப்பா கேட்டு பாருங்க. அவங்களுடைய மனசு ஏதாச்சும் மனசுல நீங்க ஏதாச்சும் ஒண்ணு கேட்டு இருப்பாங்க. அவங்க திங்க் பண்றது வேற ஏதாச்சும் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க மைண்ட்ல. இதுதான் விருச்சகம். இவங்க மனசுக்குள்ள யாராலும் கெஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பது வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி குரு சுக்கிரன் ஜோதிட டிவில உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு? ஏன்னா நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவலான விஷயம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம எல்லாருமே சரி, நம்ம ஒவ்வொருத்தருமே சரி, இந்த கலியுகத்துல பிறந்திருக்கோம்னா எல்லாருமே ஒரு கர்மா இல்லாம பிறக்க முடியாது. ஒண்ணு, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மா இருக்கும். அது எப்ப வேலை செய்யும் சொல்லுங்க? உங்க ஜாதகத்துல எந்த திசாபுத்தி வருதோ அந்த திசாபுத்தி காலத்துல அது கண்டிப்பா வேலை செய்யும். ஒண்ணுல இந்த 3 நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? விசாக நட்சத்திரமா, அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஜாதகத்துல பலன் இருக்காது. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருப்பாங்க, ஒவ்வொரு விதமான குணம் இருக்கும், ஒவ்வொரு விதமான பலன் இருக்கும். அது ஜாதகத்துல பார்க்கும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த கிரகம் யோகமா இருக்கு, இதை பண்ணானா, இதை செஞ்சானா, இந்த தொழில் பார்த்தானா, இந்த படிப்பு படிச்சானா, இந்த வேலைக்கு போனானா, எதை சொல்லுவாங்க? ஜாதகத்தை வச்சு கரெக்டா சொல்ல முடியும். இப்ப நம்ம ஏன் இந்த சுக்கிர பயிற்சியை பத்தி நம்ம உள்ள தெளிவா கொடுக்குறோம்னா, ஏதோ இந்த குரு சுக்கிரன் இணைவு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு யோகமா இருக்கும். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு யோகமா இருக்கும். அது பயங்கரமா உங்களுக்கு அள்ளி கொடுத்துரும் கையில. ஒண்ணு இல்லைங்க, தங்கம், பொன், பொருள், ஒரு ஆன்மீகம், நிறைய ஆசை எல்லாமே குருதான். அடுத்து சுக்கிரன். ஏன் சுக்கிர புத்தி வந்தா, ஏன் ஜாதகம் எடுத்து சுக்கிரதசை வந்தா ஏன் டக்குன்னு ஜாதகம் எடுத்து வேகமா விடுவாங்க?
திடீர்னு பணப்பொருளாக சேமிப்பு அள்ளி கொடுத்துரும். இது சுக்கிர பகவானுடைய வேலை. அதனாலதான் சுக்கிர புத்தி வந்தா சுக்கிரதசை வந்தா ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. இது ரெண்டுமே இது வருஷத்துல ஒரு வாட்டி தான் இணையும். அது இல்லாம இந்த பரிவர்த்தனை யோகம் தான் உங்க வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி. நல்லா பாருங்க, புதனுடைய வீட்டுல சுக்கிரன், சுக்கிரன் வீட்டுல புதன், இது ரெண்டுமே ஒரே மாதிரிதான் வேலை செய்யும். ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. எப்படி 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்கு. ஆனா 8ஆம் இடத்துல எல்லாமே 2ஆம் இடத்துல திடீர் யோகத்தை பார்க்குது. இங்க பரிவர்த்தனை யோகம் இருக்கு. அதனால இந்த வீடியோ நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். நான் ஆதாரப்பூர்வமா சொல்றேன் உங்களுக்கு. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கைக்கான ஒரு கணவனோ மனைவி பெரிய யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இது செம்மையா வேலை செய்யும். படிக்கக்கூடிய மாணவர்கள், வேலை பார்க்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், நிறைய ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கும்போது 6ஆம் இடத்தை விரயம் பண்ணுச்சு. யார்? தாய்மாம உறவையும் உங்களுடைய வேலையும் உங்களுடைய வேலை கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனையும் அடுத்த விசா பிரச்சனையும் குடும்பத்துல செலவுகளையுமே நிறைய அள்ளி கொடுத்துச்சு. நல்ல வேலை இல்லை, நல்ல அனுகூலர்கள், கண்டிப்பா பூர்வீக சொத்து இடத்துல பூமியில ஒரு வழக்கு இருந்திருக்கும். செவ்வாய் சனி சேரக்கூடாது. சேர்ந்தா 4 இப்ப நல்லா பாருங்க, 3 4 சேருது. அப்போ சகோதர உறவு, எடுக்கக்கூடிய முயற்சி, வண்டி வாகனம், வீடு பூமி, இந்த கையால எந்தெந்த வேலை பார்க்கலாம் அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை, கை கால் முழங்கால் வலி, இது மாதிரி உடம்பு சார்ந்த பிரச்சனை, நிறைய பேருக்கு ஒரு செலவை கண்டிப்பா ஒரு மந்தமா சோம்பேறியா நல்ல நிம்மதி இல்லாத ஒரு குழப்பத்தை உங்க மேல வச்சிருக்கும். ஏன்னா குழப்பம், மீன் உள்ள இடத்துல போய் இந்த 2 கிரகம், மீனராசிகளை போய் இந்த 2 கிரகம் இருந்துச்சு. இப்ப மீன் ஒரு இடத்துல இருக்குமா, நழுவி போகும். நல்ல முடிவு உங்கள்கிட்ட கிடையாது. அது படிப்பா, கல்வியா, தொல்லியா, வேலையா, எல்லாத்துலயும் ஒரு தடங்களையும் ஒரு குழப்பத்திலையும் நீ இருந்தியான்னு கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க, ஆமாங்க இருந்துச்சு. தொழில் சுத்தர் அவுட்டு, வாச அவுட்டு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது குரு சுக்கிரன் ஜோதி டிவில அதிக ஜாதகம் கொடுத்ததே இந்த விருச்சக ராசிக்காரர். சரி, இப்ப ஏன் நல்லது நடக்கும், எந்த வச்சு நீங்க நல்லது நடக்குங்கிறது சொல்றீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து 7ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து 8ஆம் இடத்துல இருந்து நேரம் 2ஆம் இடத்த வருமானத்தை ஸ்ட்ரெயிட்டா பாக்குது. ஒண்ணும் இல்லைங்க, இப்ப ஏதாச்சும் ஒரு இடம் பூமி வாங்கணும், சொத்து வாங்கணும், பூமி வாங்கணும், மனைவி பிள்ளையோ கணவன் பிள்ளையோ வாங்கி போடுங்க, சூப்பரா இருக்கும். இதான் நான் முதல் பலன் சொல்லுவேன். விற்க முடியாத இடத்த இப்ப வித்து போகும். ஏன் வித்து போகும்? வழக்குங்கிறது 8ஆம் இடம். வழக்குல போயிட்டு எங்க யார் இருக்குது? குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கு, 2ம் 5ம் போயிருக்கு. அப்பா சொத்து தாத்தா சொத்து கிடைக்கும். அது 2ஆம் இடத்தை பாக்குது. அது ஒண்ணா? அது போகக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தேன், மிருகஸ்ரீடம், திருவாதிரை, புனர்பூசம். செவ்வாயுடைய கால்கள், அந்த செவ்வாய் ஆட்சி பத்துல 6ஆம் இடத்துல, அதனால இடம் பூமி சொத்துல உள்ள பிரச்சனை வில்லங்க சரியாகும். ஒண்ணு, வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை ஒத்துக்கும். நல்ல வேலை, சூப்பர் வேலை, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வேலையில நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். இது எழுதியே வச்சுக்கோங்க. ஆனா வேலை ஒத்துக்கு எந்த ஒரு தடங்களும் நான் சொல்ல முடியாதுக்கான நல்ல நேரமாக அந்த விருச்சக ராசி செம்மையா சூப்பரா உட்காந்துருக்கு. எப்படி வேலை ஒத்துத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன், வெளிநாட்டை வேலை பார்த்தா ப்ரொமோஷனே தேடி வரும் நான் சொல்லுவேன். 6 கூடவே ஆட்சி போலாம். 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்தை பார்க்குது. வெளிநாடு வெளியூர்ல இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியிருப்பு பிரச்சனை, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற நேரம் செம்மையா இருக்கு. விருச்சகம் செம்ம யோகம். இதை விட்டுறக்கூடாது. இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணிடணும். ஆசைப்பட்ட விஷயம் அடையப்படிய குழந்தை பாக்கியம், திருமணத்தோட தடை இருக்காது. விற்க முடியாத இடம் வித்து போகும். வண்டி வாகனம் சொந்தமா வாங்குவீங்க, அதுக்கான யோகம் இருக்குது. வண்டி வாகனத்துக்கு செவ்வாய் ஆட்சி பலமா இருந்தாலும் வாங்க முடியும். கடன் வாங்கியாச்சு நீ வண்டி வாகனம் வாங்கணும்னு சொல்லுவாரு. அது இல்லாம நிறைய புதுசா தொழில் பண்றவங்க ஜாதக பார்த்து தசாபத்தை விட தொழிலை ஸ்டார்ட் பண்ணிருங்க. தொழிலுக்குள்ள அதிபதி உங்க ராசியை பார்ப்பார், சூரியன். அப்ப தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். தலைமை பொறுப்பு, அரசாங்க வேலை கிடைக்கும். அரசு மூலமுக்கும் இல்ல சொல்லணும்னா கணவனுக்கோ மனைவிக்கோ அரசாங்க வேலை கண்டிப்பா அந்த சுக்கிர பயிற்சியில சூப்பரா வேலை செய்யும். எடுங்க திடீர் ஜாக்பாட் யோகம், இப்ப அடிக்க மாதிரி லாட் யோகம் இந்த சுக்கிர பயிற்சியில. ஏன்னா குரு சுக்கம் இணையுது. அதெல்லாம் சொல்லல, திடீர்னு பணம் வரலாம். எங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இணைஞ்சு 8ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குது. அப்ப வெளிநாட்டு வெளியூர்ல உள்ளவங்க கண்டிப்பா லாட்ரி சீட் எடுத்து அடிக்குன்னு சொல்லுது. ஆனா ஜாதகத்துல அதுக்கான நேரம் இருக்கான்னு நீங்க பாத்துக்கணும். ஏன்னா அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதகத்தை புக் பண்ணுங்க, நல்லா இருக்கும். அடுத்து பயணங்கள் மூலமாக உள்ள வேலை நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, மருத்துவர்கள், அடுத்து மெயினா அந்த ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அரசியல்வாதிகள், அரசாங்க தொடர்பு உள்ள நபர்கள், எல்லாத்துக்குமே நல்ல யோகம் இருக்கு. தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியம், தாயுடைய உடம்பு ஆரோக்கியம், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே சூப்பர் நல்ல ஒரு மாற்றமா இருக்கு. ஆனா ஏன்னா கெட்டது நான் சொல்ல முடியல. ஏன்னா
அந்த சுக்கிர பயிற்சி வரும்போது இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கு, செவ்வாய் ஆட்சி பலமா இருக்கு. அப்ப கெட்டது நம்ம சொல்லக்கூடாது. நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். உடம்பு மருத்துவ செலவு உங்களுக்கு வராது, நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு. இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்ன வருவாங்க, விசாக நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய குணமும் உங்களுடைய இருக்கும். இப்ப இந்த குரு சுக்கிரன் யோகம் என்ன பண்ணும்னா உங்களுக்கு வெளிநாட்டிலையும் வெளியூர்லையும் வேலை உதவியில பயங்கரமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், தரங்களை கொடுக்கும், எதிரியை வெல்லக்கூடிய திறமையை கொடுக்கும், ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க, சொத்து பிரச்சனை இருக்காது, வில்லங்க பிரச்சனை இருக்காது, நிறைய திருமணத்துல குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கும், மனைவி மூலமாக இல்ல கணவன் மூலமாக நல்ல விஷயம் நடக்கும். யார் விசாகத்துல பிறகு சொல்றேன். பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் இருக்கும், படிப்புகளில் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுங்க, அதிக மதிப்பெண் எடுப்பீங்க. எல்லாமே இந்த சுக்கிர பயிற்சி பரிபூர்ணமா இருக்கு. ஆனா உங்க ஜாதத்துல குரு சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்ப எல்லாருமே ஜாதகத்தை பார்த்துங்க, விசாக சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா அனுசரத்துல பிறந்தவங்க எல்லாமே நல்லா உழைக்கக்கூடிய திறமையா எதுலையும் செயல்படக்கூடும். மூணுமே அந்த அனுசரத்துல பார்த்தா கண்டிப்பா இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, அனுசரத்துல பண்ணுவாங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். நல்லதா மட்டும் நினைங்க, கண்டிப்பா நல்லது உங்களுக்கு தேடி வரும். நல்லா பாருங்க, உங்களுக்கு படிப்பு, கல்வி, வேலை, தொழில், ஆசைப்பட்ட விஷயம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா செவ்வாய் விட்டு சனி தாண்டி வந்துட்டு 5ஆம் இடத்துல இருந்து அவர் நேரம் எங்க பார்ப்பாரு, 11ஆம் இடத்துல லாபத்தை பார்க்கற. ஆசைப்பட்ட விஷயம், பதவியோ பட்டமோ புகழோ அந்தஸ்தோ தொழிலோ வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் மேலேயோ சூப்பரா இருக்கும். அதுக்கான நேரம் நல்லா இருக்குது. அதாவது அனுசரத்தில் பார்த்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமையும் நல்ல திறமையான குணம். உங்களுக்கு திறமையை வெளியில கொண்டாந்து நீங்க பெரிய அளவுக்கு போறீங்கன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து அனுசரத்தில் போறவங்க இனிமே சூப்பரா இருக்குது. விருச்சிகராசி சுக்கிர பயிற்சி செம்மையா வேலை செய்யும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது, அதனால சொல்றேன். அடுத்து கேட்டை நட்சத்திரம், நல்ல அறிவா திங்க் பண்ணக்கூடிய நட்சத்திரம். பயங்கரமா அறிவா திறமையா நல்ல ஒரு விஷயத்த பயங்கரமாக யோசிச்சு சிந்திச்சு செயல்பட ஒரே நட்சத்திரம்னா கேட்டை நட்சத்திரம் தான். நீங்க கவலையே படாதீங்க, கேட்டை நட்சத்திரம் எல்லாத்துக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதுக்கான நேரம் வேலை செய்யாது. ஏன்னா புதன் பரிவர்த்தனை யோகத்துல உட்கார்ந்த ராஜா. நல்லா பாருங்க, கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம், காதல் திருமணம், குழந்தை பாக்கம் எல்லாமே இந்த சுக்கிர பேச்சு நிறைய பேருக்கு நடக்கும் நடக்கும் நடக்கும். நீ ஆசைப்பட்ட விஷயத்த அடைவீங்க, நல்ல யோகமா வேலை செய்யும். குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் எல்லாமே ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வரும், கமிஷன் வர எல்லாமே சூப்பரா இருக்கும். அவருடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது.